வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மற்றும் இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனல் இன்னும் கொஞ்சம் விரிவடையும், இன்னும் பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியா? நன்றி. சரி, நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லக்ன கொடும் பாபிகள் யார்? அதாவது லக்ன கொடும் பாவி. என்னப்பா அது லக்ன கொடும் பாவின்னு ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்களே, இது தசாபுக்திக்குள்ளே தான் வருது. லக்ன கொடு பாவின்னு டாபிக் எடுத்திருக்கீங்களே, இதுதான் ஊருக்கே தெரியுமே அப்படின்னா, என்ன ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, பட் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க 9 கிரகங்களும் பிரச்சனைகளை கொடுக்கும், 9 கிரகங்களும் காப்பாற்றும் அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதிபத்திய விசேஷம் இருக்குது, ஆதிபத்திய விசேஷம் இல்லை அப்படின்றத அது தேவை, ஆனால் அதை கொஞ்சம் செகண்டரியாக மாற்றுங்க. ஏன் அப்படின்னா, நூற்றுக்கு ஒரு 100 பேருக்கு வந்து தசாபுக்திகள் ஜாதகங்களை எடுத்து நீங்கள் அலசினீங்கன்னா 100க்கு 90 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரமான 2-11ஆம் அதிபதியுடைய தசாபுக்தி, அது 3ஆம் அதிபதியுடைய தசாபுக்தி, 11ஆம் அதிபதியுடைய தசை, 8ஆம் அதிபதியுடைய தசை, 6ஆம் அதிபதியுடைய தசைன்னு இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 90% வந்து பார்த்திங்கன்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 10% பேருக்கு தான் 5ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை, 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியுடைய தசைகள் ஆதிபத்திய விசேஷம் கொண்டு, 10ஆம் அதிபதியுடைய தசை, இந்த மாதிரி ஆதிபத்திய விசேஷம் கொண்டு தசை நடக்கும். பேலன்ஸ் இருக்கிற 10%, மிச்சம் இருக்கிற 90% நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் தான். இந்த பேலன்ஸ் இருக்கிற 10% பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க வரவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும்போது தான் வருவாங்க. அது என்னன்றது தான் இங்கே விளக்க போகிறேன். அதாவது இப்போ பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து லக்ன அவயோக கிரகம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, எல்லா கிரகமுமே பார்த்திங்கன்னா சில சமயத்தில் கெட்டதையும் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கும், எல்லா கிரகமுமே நல்லதையும் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஸோ அப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். உதாரணம் கிடையாது, லக்ன பாபிகள்லாம் யாருன்றதை நான் முதல்ல விளக்கிடுறேன். அதாவது லக்ன பாவிகள் மீன லக்னத்திற்கு சுக்கிரன் லக்ன அவயோகர், தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் லக்ன அவயோகர், மேஷம் மற்றும் விருச்சிக லக்னத்திற்கு புதன் அவயோகர், துலாம் மற்றும் ரிஷப லக்னத்திற்கு குரு அவயோகர், மிதுனம் மற்றும் கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் அவயோகர். இப்போது இந்த 2 கட்டம் இருக்குது பாருங்கள், அப்படியே மாற்றி மாற்றி வந்துடும். இவங்க 2 பேருக்கும் சனி அவயோகர், இவங்களுக்கு சந்திரன் அவயோகர், இங்கே சூரியன் அவயோகர். இது என்னன்னா, பேசிக்காக சுற்றி பார்த்திங்கன்னா 6 அல்லது 8ஆம் அதிபதிகளாக இவங்க வருவாங்க. அதனால் இதெல்லாம் அவயோகர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் கொடும் பாவிகள். இவர்கள் எல்லாருமே கொடும் பாவிகள் அப்படின்னு சொல்லப்படுது.
சொல்லப்படுது. அப்போ என்ன அப்படின்னா 100க்கு கிட்டத்தட்ட 50% இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்களுடைய தசை நடக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. இவங்களுடைய அதாவது லக்ன அவயோக தசை நடந்தும் ஒரு பிரச்சனையும் இல்லாத ஜாதகங்களும் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லாத ஜாதகங்களும் இருக்குது. யோக தசை நடந்து அவர்கள் பாவியாக செயல்பட்ட ஜாதகங்களும் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க போகிறேன். ஒரு 3 ஜாதகம் கொடுக்க போகிறேன். யார் கெடுத்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு 3 உதாரண ஜாதகம். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 9 கிரகமும் கொடுக்கும், 9 கிரகமும் கெடுக்கும் அப்படின்றத ரொம்ப மைண்டில் வந்து ரொம்ப வலுவாக ஏற்றி வச்சுக்கணும். எப்போ கெடுக்கும் எப்போ கொடுக்கும் அப்படின்றது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். மற்றும் என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருந்து என் வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு தசை ஒரு 5ஆம் அதிபதி தசையாகவே இருந்தாலும் சரி, 9ஆம் அதிபதி தசையாகவே இருந்தாலும் சரி, சர்வ நிச்சயமாக எல்லாத்தையுமே கொடுத்துட மாட்டார். உதாரணத்திற்கு ஒரு 5ஆம் அதிபதி தசையில் சார் எனக்கு பணம் பயங்கரமாக கொட்டுன்னு கொட்டிச்சு, குடும்பத்தில் பயங்கர சந்தோஷம், நண்பர்களால் சந்தோஷம், மனைவியால் சந்தோஷம், என் தாய் தந்தையரால் சந்தோஷம், எனக்கு அந்த திசையில் எந்த பிரச்சனையுமே இல்லை, குழந்தைகளால் சந்தோஷம், எனக்கு அந்த திசையில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஜாதகங்களே இந்த உலகத்தில் இல்லை. இதுதான் உண்மை. ஒரு 5ஆம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா பணத்தை உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ, பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பணம் நிறையாக கிடைக்கும். அது உங்களுடைய ஜாதக விசேஷம். உங்களுக்கு எதை விரும்பக்கூடிய நிலைமையில் உங்கள் ஜாதகம் இருக்குன்றதை பொறுத்து. இல்லை குடும்பம் தான் எனக்கு முக்கியம்னா குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க, பணம் குறைவாக வரும், குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த லேட்டரில் திங்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி அது மற்ற பாவகங்கள் எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்றத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணணும். உங்கள் ஜாதகத்தை கணிக்கணும். அதன் அடிப்படையில் தான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சில உதாரண ஜாதகங்கள் நான் போடுறேன். பேர் இதெல்லாம் எதுவும் வேண்டாம், பட் இருந்தாலும் இது ஒரு ஜாதகம். இது வந்து ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2011 2021 வரைக்கும் சந்திரதசை நடந்தது. இந்த சந்திரதசை லக்னாதிபதியாகிய சந்திரதசை. பொதுவாகவே 1ஆம் அதிபதி திசை, 5ஆம் அதிபதி திசை, 9ஆம் அதிபதி திசைனா யோகங்களை கொட்டணும், அற்புதமாக இருக்கணும் அந்த தசை. ஆனால் இந்த சந்திர திசையில் தான் கடுமையான மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் போய், ஏன் நீச்ச சூரியனுடைய வீட்டில் அமாவாசையை நெருங்கும் லக்னாதிபதியாகவே இருந்தால் அமாவாசையை நெருங்கும் சந்திரன் சனியோடைய பார்வை. அதாங்க பாயிண்ட். ஸோ இந்த சந்திர தசை லக்னாதிபதி திசையாகவே இருந்தாலும் யோகங்களை செய்யவில்லை. மாறுதலாக இந்த சந்திர தசை பாவியாக செயல்பட்டது. உங்களுக்கு, அதாவது இந்த ஜாதகத்தை நான் போடுறத பார்க்குற உங்களுக்கு அது பாவியாக செயல்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஜாதகரை கேளுங்க, அப்பா 10 வருஷம் தாங்க முடியலன்னுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த சந்திர தசையில்தான் குடும்பத்தில் பிரச்சனை, கணவனிடம் பிரச்சனை, மனைவியிடம் பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளும் வந்தது. அப்போது இந்த சந்திர தசையை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இது வந்து யோக தசைன்னு சொல்லுவீங்களா?
இல்லை இது பாபத்துவ தசைன்னு சொல்லுவீங்களா, இல்லை லக்ன பாபின்னு சொல்லுவீங்களா? எதையாவது ஒன்று செய்யணுமில்ல. இது இத்தனைக்கும் ஒரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம், முழுவதும் லக்னத்தோடைய பலனை செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தசை. கடுமையான மன அழுத்தம். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சம். அது நீச்ச பங்கம்ன்றதெல்லாம் ஒரு அடுத்த பிரிவு தான். மற்றும் இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனுடைய சாரத்தில் இருப்பார். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கெடுத்து தான் ஒரு தசையில் ஒரு தசை லக்ன யோகத்தை செய்யுமா, தசை யோகத்தை செய்யுமா, பாபத்துவத்தை செய்யுமா, ட்ரௌசர் அவுக்க போதா அப்படின்றது இந்த அமைப்பு. அடுத்து சந்திர தசைக்கு அப்புறம் செவ்வாய் தசை நல்லா இருக்குமா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். போட்டேன், டேட் ஆஃப் பர்த் போட்டேன். நல்லா இருக்குமா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். எப்படி இருக்கும், என்ன அனுபவிப்பார் அப்படின்றது உங்களுடைய ஒரு இதில் விடுறேன். நான் பலன் சொல்லிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷமோ 2 வருஷம் முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஜாதகம் என்ன, எல்லாத்தையுமே போடணும். போட்டால்தான் வித்தியாசம் தெரியும். என்ன எல்லாரும் கேட்குறீங்க, உதாரண ஜாதகத்தோட போடுங்க அப்படின்றீங்க. உதாரண ஜாதகத்தை ஒரு மாறுதலாக தான் தொட முடியும். ஏன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா அதுக்கு காரணம் வந்து நான் போய் உங்கள் ஜாதகத்தை போடலாமான்னு நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக கேட்க மாட்டேன். அது என்னுடைய ஸ்டைலும் கிடையாது. இந்த ஜாதகம்லாம் கூட நான் உண்மையை சொல்லப்போனால் நான் கேட்கலை. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, பேர் சொல்ல, ஆனா பெண்ணான்னு சொல்லலை. ஸோ அதனால் ஒரு நம்பிக்கை தான். புரியுதுங்களா? ஸோ இந்த ஜாதகருக்கு இது வந்து சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம். இந்த ஜாதகருக்கு சனி தசையில் புதன் புக்தி நடக்குது. புதன் லக்ன அவயோகராகிய புதன் நீச்சமாகி சனியோடைய பார்வையில் செவ்வாயோடைய பார்வையில் இருக்குது. இந்த இடத்துல குருவோடைய பார்வை, இந்த இடத்துல வந்து ரேவதியில் 29 டிகிரியில் இருப்பார். குருவோடைய பார்வையும் இந்த புதனுக்கு உண்டு. இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகர் ஆனா பெண்ணான்றது வேண்டாம், திருமணம் ஆன ஒரு ஜாதகம். இந்த ஜாதகருக்கு புதன் புக்தியில், சனி தசை புதன் புக்தியில் என்ன நடந்திருக்கும்? அப்படியே இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. வீடியோ தொடர்ந்து பார்க்காமல் பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க. என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. லக்ன அவயோகர், நான் ஏற்கனவே சொன்ன விருச்சிக லக்னத்துக்கு புதன் வந்து கடும் பாபி. சனி தசை புதன் புக்தி நடக்குது. அதுக்கப்புறம் சனி தசையில் கேது புக்தி வேறு நடக்க போகுது. சஷ்டாஷ்டகம். நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்த கேது, செவ்வாயுடைய பார்வை வாங்கிய கேது. ஸோ இதை வந்து நீங்கள் கணிங்க. பட் இந்த ஜாதகருக்கு என்ன நடந்தது? அஷ்டம சனி என்ன நடந்திருக்கும்? அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனியில் கடைசி 2 வருஷம் மிக கடினம். அந்த 2 வருஷம் மிக கடினம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியில் கடினமா? ஏன்னா நான் இங்கே புதனை உங்களுக்கு கேஜ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். பொருளாதார ரீதியில் கடினமா, இல்லை குடும்ப ரீதியில் கடினமா அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்துக்கு, இது குடும்ப ரீதியில் கடினம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஜாதகத்தோடைய பார்ட்னர் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, ஆணோ பெண்ணோ, கணவன் இல்லை மனைவியோடைய ஜாதகம், அந்த ஜாதகம் வேணும். அவங்களதையும் பார்த்து தான் நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா என்னன்றதை உங்களால் கணிக்க முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? குடும்பத்தில் பிரச்சனையா இல்லையா என்பதை கணிக்க முடியும். ஒரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா,
இந்த புதன் புக்தி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு 2 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்காருன்னு வரும். ஸோ மேம்போக்காக பார்த்தால் இந்த புதன் புக்தி வந்து இந்த ஜாதகருக்கு ஆப்போசிட் கணவன் இல்லை மனைவி இருக்காங்க பார், அவங்களுக்கு இந்த புதன் பெரிய கெடுதலை செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை இல்லை இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டிலும். அடுத்த ஜாதகம் இவங்களுடைய பார்ட்னர் ஜாதகம் கிடைத்தால் உறுதி செய்யலாம் அப்படின்ற அடுத்த அமைப்புக்குள்ளே நீங்கள் போகலாம். ஆனால் இந்த சனி தசை புதன் புக்தியில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ஷேர் மார்க்கெட்டில் இழந்தார். 2.5 லட்சம் ஷேர் மார்க்கெட்டில் இழந்தார் அஷ்டம சனியின் போது. தன்னையே அறியாமல் ஷேர் மார்க்கெட்டுக்குள் சென்று இழந்த ஜாதகம். ஏன் இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகு 2ஆம் இடத்துல தன வீட்டில் உக்காந்துட்டார். குரு 10ஆம் இடத்துல உட்காந்துட்ருக்கார், ராகுவை பார்க்குறார். மறைமுகமாக தனம் வேண்டும், சீக்கிரமாக தனம் வேண்டும். இன்னும் உள்ளே போனால் புதன் புக்தி ராகு அந்தரம் கூட இருக்கும். ராகு இல்லை புதன் அந்தரத்திலேயே அமைப்புகள் இல்லை குரு அந்தரம், இதெல்லாம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள், எப்போ விட்டுருக்கிறதுக்கு உண்டான அமைப்புன்னு. சரியா? ஓகே. அடுத்த ஜாதகம் இது கண்டிப்பாக நான் வந்து கேட்கலை, அதனால் ஜாதகர் ஆனா பெண்ணான்றதை மறுபடியும் சொல்ல மாட்டேன். இது நான் நேரம் போட போகிறது இல்லை, வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான். நேரம் போட போகிறது இல்லை, டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான். இந்த ஜாதகருக்கு இப்போ நடக்கிறது ராகு தசை சனி புக்தி. ராகு தசை நடக்குது. இந்த இடத்துல சனி இல்லை என்றால், இந்த இடத்தில் சனி இல்லை என்றால் ஒரு விதமான பலன், இந்த இடத்தில் சனி இருக்கிறதுனால ஒரு விதமான பலன். அந்த சனி யார் அப்படின்னா லக்னாதிபதியும் மற்றும் 2ஆம் அதிபதி, ஆதிபத்திய விசேஷம் கொண்ட கிரகம். அதாவது நான் எந்த பாயிண்ட்டுக்கு வரேன்றது புரியுதுங்களா? ஸோ அதாவது 3 ஜாதகத்திலையும் சரி நான் இதை முடிச்சிடுறேன். இந்த ராகு தசை சனி புக்தியில் கடுமையான உடல் நல கோளாறு, ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்காங்க, பெரிய பிரச்சனை, உடல் நல பிரச்சனையில் இருக்காங்க இந்த ஜாதகர். அது மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். புரியுதுங்களா? பெரிய உடல் நல பிரச்சனையில் இருக்காங்க. அப்போது இப்போ இது எப்படி எடுப்பீங்க? ஸோ இப்போ நான் இந்த 3 ஜாதகத்திலையும், ஒரு ஜாதகத்தில் புதன் குடும்பத்தை கை வைக்காமல் தனத்தை பிரச்சனை செய்தது. தனத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியே 2ஆம் வீட்டில் அமர்ந்து நீச்ச சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து குடும்பத்திலும் பிரச்சனை ஏற்படுத்தி மன அழுத்தத்தையும் கொடுத்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்தது. ஏன்னா அஷ்டமாதிபதியுடைய தொடர்பில் இருந்ததுனால. இந்த ஜாதகம் அஷ்டமஸ்தானத்திலேயே இருந்து, லக்னாதிபதியே அஷ்டமஸ்தானத்தில் இருந்து, ராகு அஷ்டமாதிபதியாக செயல்படக்கூடிய ராகுவுடன் கூட சேர்ந்ததுனால் கடுமையான பிரச்சனையில் இருக்காங்க. இப்போ லக்னர் யோகர் யார், லக்ன பாபி யாருன்னு நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த திசையில் இது எனக்கு லக்னாதிபதி திசை நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு விதமாக பலன் தரும் கண்டிப்பாக. இல்லை இது எனக்கு 5ஆம் அதிபதி திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு விதமாக பலன் தரும். நான் மறுபடியும் நான் வந்து ஒரு சில ஜாதகங்களை நான் வந்து மேற்கோள் காட்டுவேன். என்ன அப்படின்னா, மறக்காத ஜாதகங்கள், அதெல்லாம் பசுமரத்தை ஆணி போல் பதியக்கூடிய ஒரு சில ஜாதகங்கள். ஒரு திரைப்பட இயக்குனர்னு ஒன்று போட்டிருப்போம் பாருங்கள்,
லக்னாதிபதியோடைய தசை பூரட்டாதியில் நட்சத்திரத்தில் லக்னாதிபதி உட்காந்துட்டு இருப்பார். சுக்கிர தசையில் போட்டு ஊறின்னு உரிச்சுது. லக்னாதிபதியோடைய தசை தான். இங்கே 8ஆம் அதிபதியும் அவரே தான். அப்போது 1ஆம் அதிபதினு எடுப்பீங்களா, 8ஆம் அதிபதியுடைய வேலை செய்ய போகுதுன்னு எடுப்பீங்களா? ஸோ பரிபூர்ணமாக 5 மற்றும் 9ஆம் அதிபதி, இல்லை 4 மற்றும் 5ஆம் அதிபதி, இல்லை 4 மற்றும் 5 மற்றும் 10ஆம் அதிபதி, இந்த மாதிரியான ஒரு தசைகளில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இருக்காது அப்படின்றதுல அதுலேயும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஜாதகத்தோடைய உள்ளே போய் அதனுடைய தன்மைகளை பார்க்குறது. இந்த ஜாதகம் ஏற்கனவே போட்டிருக்கேன், திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் இருக்கும் பாருங்கள். அதுதான் அது. அதில் நான் விளக்கியிருப்பேன் என்ன நடந்ததுன்னு. ஸோ இது ஒவ்வொன்றும் எதுக்குன்னா, லக்ன பாபி யார் அப்படின்னா 9 கிரகமும் லக்ன பாபியாக செயல்பட கடமைப்பட்டது. 9 கிரகமும் லக்ன யோகராக செயல்பட கடமைப்பட்டது. இதுதான் உண்மை. அந்த யோகத்தன்மை 5ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி 4 5 9 4 கூட சொல்ல மாட்டேன், 5 9 10 இந்த தசாபுக்திகளை ஆதிபத்தியமாக கொண்ட தசை வரும்பொழுது, கிரகங்களின் தசை வரும்பொழுது, அந்த தசை ஓரளவுக்கு யோகங்களை கூடுதலாக செய்யும். அவ்வளவுதான். அதுக்குன்னு 8ஆம் அதிபதி தசை வந்தது அப்படின்னா அந்த 8ஆம் அதிபதி பாதிப்பே இல்லாமல் இருக்கும் பொழுது 8ஆம் அதிபதி யோகத்தை செய்வார், குறைத்து செய்வார் யோகத்தை. 1 கோடி ரூபா குடிக்க வேண்டிய இடத்துல அவர் ஒரு 20-30 லட்சத்தை கொடுத்துட்டு போவார். அதே யோக தசை நடக்கும் பொழுது 1 கோடி ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 1.5 கோடியாக கொடுத்துட்டு போவார். இதுதான் வித்தியாசம். அப்போது லக்ன பாபிகள், லக்னத்திற்கு கொடும் பாபி யார்? 9 கிரகமும் பாபிகள், 9 கிரகமும் நல்ல கிரகம். இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னால் கண்டிப்பாக, ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுறவங்க எல்லா கிரகத்தையும் சந்தேகப்படணும், எல்லா கிரகத்தையும் நம்பணும், எல்லா கிரகத்தையும் பலன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். 9 கிரகங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது மட்டுமே, 9 கிரகங்களையும் 12 பாவகங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது மட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையான பலன் வெளியில் தெரியும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஜாதகம் போடலாம், ஆனால் நேரம் இருக்காது. ஸோ நேரமின்மை காரணத்தினால போகிறோம். ஸோ இதுதான் லக்னத்திற்கு யார் கொடும் பாபி அப்படின்றதுக்கு உண்டான ஒரு விளக்கம். புரியுதுங்களா? இது ஒரு தடவை பார்த்தா புரியாது, பார்க்க புரியும் உங்களுக்கு. சரியா? நன்றி நண்பர்களே.